Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Eid Mubarak to everyone. நான் அல் அக்ஸா பள்ளியிலிருந்து இப்போ நான் வந்திருக்கிற இடம் மீரா கிரேன் மஸ்ஜித். ஸோ இந்த மீரா கிரேன் மஸ்ஜித்தை பற்றிய நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ நான் அதை இப்போ கம்ப்ளீட்டாக அதை காட்ட போகிறேன், அந்த விஷயங்களை சொல்லவும் போகிறேன். நான் ஆரம்பத்தில் வரும்போது கூட நான் சொன்னேன் என்னென்னா 1991ஆம் ஆண்டு இஷா தொழுகை நடந்து கொண்டு இருக்கிற டைமில், அதாவது ஃபைனல், அதாவது 4வது ரக்காத் இவங்க தொழுது கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பொதுவாக அநேகமான பேருக்கு அந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை உண்மையிலே சொல்கிறதுக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன். அந்த டைமில் அந்த யுத்த காலங்களில் தொழுது தீக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஷூட் பண்ணி அந்த 103 பேரையும் அந்த இடத்துல வஃபாத் ஆக்கிருக்காங்க. உண்மையிலே அது அவங்களுக்கு எல்லாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ அது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கொள்வோம். எனக்கும் 100% எல்லா விஷயங்களும் தெரியாது, ஆனால் இருந்தாலும் நாங்கள் இப்போ அது சம்பந்தமான விடயங்களையும் தெரிந்து கொள்வோம். ஸோ இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இது இந்த பள்ளி இருக்கிற இடம். அதே நேரம் ஆரம்பத்தில் அந்த 91ஆம் ஆண்டு இந்த பள்ளி இருந்த விதம் என்னன்னு சொன்னால் சும்மா நார்மல் சின்ன பள்ளி தான் இருந்திருக்குது. ஸோ அதை பின்னால் புனர் நிர்மாணம் செஞ்சு இப்போ இந்த பள்ளியை ரொம்ப பெரிதாக கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஷூட் பண்ணப்பட்ட அந்த 103 பேர் தொழுது கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஷூட் பண்ணப்பட்ட அந்த இடம் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. அந்த வால், அந்த ஷொஹர் அந்த ஷூட் பண்ணப்பட்ட அந்த ஷொஹர் அப்படி தான் இருக்குது. அது ஏண்டா அது பார்வைக்காக மட்டும் இல்லாமல் அது ஞாபகார்த்தமாகவும் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த டைமில் வஃபாத்தான அனைவருடையும் பேர் லிஸ்ட் கூட இந்த இடத்துல இருக்குது. அதே நேரம் இந்த பக்கத்தில் மையவாடியில் தான் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கணும். ஸோ அதே நேரம் இந்த இடத்துல இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கணும் என்னென்னா, அநியாயம் செய்யப்பட்டவங்களை யாரையும் அல்லாஹ் விடமாட்டான். ஸோ அந்த வகையில் எனிவே நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். இதுதான் அந்த பள்ளி. ஆனால் இந்த பள்ளி இப்போது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இந்த நேம் மீரா கிரேன் ஜும்மா மஸ்ஜித். அந்த டைமில் என்ன பேருன்றது எனக்கு தெரியலை, நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். எனிவே இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அதே நேரம் அந்த இடத்துல வஃபாத்தானவங்களோட அந்த லிஸ்ட் இந்த இடத்துல போட்டிருக்கு. நாங்கள் அதையும் பார்க்கலாம். அதே நேரம் இந்த இடத்துல இவர் அஜி நீங்கள் இங்கே இன்சார்ஜ் ஆகிக்கிறீங்களா ஏதாவது? ஓகே. அந்த நேரம் இருந்தது சின்ன பள்ளி ஏன்னா சாதாரணமாக பெரிய பள்ளி ஒன்று தான் இருந்தது. பிறகு அதை புனர் நிர்மாணம் செஞ்சு தான் வைக்கிறாங்கண்ணா. அது 1990 தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது இஷாவுடைய தொழுகை நடந்து கொண்டிருக்கிற டைமில் தான் இந்த மாதிரி அநியாயத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதில் யாராவது உயிரோடு இருக்கிறாங்களா இப்போ? அந்த டைமில் அதாவது நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தது 103 பேர். தொழுகையில் இருந்தது அதிகமான பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் இருந்தது இந்த பள்ளியில 78 பேர். அப்படின்னா 103 சொல்றாங்க. இன்னொரு தெக்கால 25. அதை எல்லாம் டோட்டலா தான் 103 பேர். ஓகே ஓகே. அது 90. அப்போ இந்த பள்ளிக்கு ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அங்கதான் இல்ல அது அந்த ஷூட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறாங்களா இல்லது ஒரே டைம்ல ரெண்டுக்கு at the same time? அல்ல, நான் நினைச்சேன் அங்க ஷூட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. at the same time பிளான் பண்ணி அதாவது இங்கே ஒரே டைம்ல அங்கே ஒரே டைம்ல நிறைய பேர் பூந்திக்கிறாங்கண்ணா. ஆனா நம்ம மேல மனவேதனையில சொல்ற ஒரு விஷயம் என்னண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு அநியாயம் செஞ்சாலும் அல்லாஹ் விடமாட்டான். அது ஏண்டா இப்ப பொதுவா எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்ததுன்றதை எல்லாருக்கும் தெரியும், நாங்க சொல்ல தேவையில்லை. ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னண்டா, அக்ஸா பள்ளி வாயில இது மாதிரி நிறைய அநியாயம் நடக்குது. நிச்சயமா இதுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுத்தான், அதை விட அப்பனான கூலியை நிச்சயமா கொடுப்பான். நாங்க செய்ய வேண்டிய வேலை ஆயுதம் துவா. இந்த துவாவை நாங்க கையில் எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் எங்களோட மெயின் ஆயுதம். ஏன்னா அந்த ஆயுதத்தை நாங்க கையில் எடுத்துக்கொள்வோம். எனிவே நான் இந்த இடங்களை எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக இவங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலே இது மிகவும் மனவேதனைக்குள்ள ஒரு விஷயம். ரொம்ப கவலையா இருக்குது. அல்லாஹ் அவங்க நிச்சயமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பான். அதில் எந்த குறையும் இல்லை, நிச்சயமா கொடுப்பான்.
அதே மாதிரி அநியாயம் செஞ்சவங்களை அல்லாஹ் தண்டிச்சுட்டான். அதே மாதிரி அக்ஸாவில் அந்த அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவங்களுக்கும் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பான். ஸோ இது போல் நாங்கள் முஸ்லீம்களை நாங்கள் பயந்து கொள்வோம் என்னென்றால், அநியாயம் நாங்கள் யாருக்கு செஞ்சாலும், அது எந்த மதமாக இருக்கலாம், யாருக்காக இருக்கலாம், அநியாயம் நாங்கள் செஞ்ச முடிச்சோம்னால் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த டோட்டலாக இந்த எல்லா இடத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பாருங்கள், உண்மையிலே எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனைக்கு வந்து நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. வந்து இனிமேல் எங்கள்கிட்ட பிரதர்ஸ் நிறைய பேர் நீங்கள் வெளியிருந்து வந்திருக்கீங்களா? அப்பா சுபஹானல்லாஹ், நான் நினைச்சேன், சாரி நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். எனிவே அப்போ உங்கள்கிட்டையும் வந்து இங்கே நாங்கள் கட்டாயம் எங்கே நீங்கள் சொல்கிறீங்க? புத்தளத்துலேருந்து வந்திருக்கிறீங்களா? சுபஹானல்லாஹ், என்ன மனசில் அந்த அளவுக்கு ஒரு கவலை தானே யாரா இருந்தாலும். இப்போ எங்கள்கிட்ட நாங்கள் இனம் சார்ந்து நாங்கள் இதாக்குறது இல்லை, மனித இனம்ன்ற வகையில் நாங்கள் பேசுவோம். எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், யாருக்கு இந்த மாதிரி அநியாயமோடு நடக்கப்பட்டிருந்தாலும் யாரும் நாங்கள் பொறுத்துக்கொள்ள போகிறோம் இல்லை. இது யாருக்கு செஞ்சிருந்தாலும், இது பள்ளியில் இருக்கலாம், வேற எந்த மதஸ்தலங்களாக இருக்கலாம், யார் செஞ்சாலும் அந்த அநியாயத்தை நாங்கள் பொறுத்துக்கொள்ள போகிறது இல்லை. அந்த பாஸ்கு பிரகாரம் கொண்டாலும் நாங்கள் அதை யாருமே அதை விரும்புறது இல்லை. அது யார் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்து தான் ஆகுவான். அது யார் செஞ்சிருந்தாலும் அது ஓகே தானே, அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் யாராக இருந்தாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் அல்லாஹ் கொடுக்கட்டும். ஸோ எனிவே இந்த புத்தளத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னா, புத்தளம் சுபஹானல்லாஹ், இதுக்கு இந்த ஏரியா இதெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறீங்கன்னா, மாஷா அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வேன். அந்த மனசில் ஈரமிக்க பெய்து தான் அந்த வாரிங்க. உண்மையிலேயே அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வானாக. மாஷா அல்லாஹ். இது அதாவது ஃபெமிலியாக லேடிஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வேன். ஏன்னா அந்த மனசில் ஹியூமினிட்டி, அந்த ஒரு எவ்வளோ ஒரு கவலை வரைக்கும் வைக்க போய் தானே இந்த இடத்த தேடி வர்றோம் நாங்கள். உண்மையில் அந்த ஹியூமினிட்டியை நான் பாராட்டினேன். ஜஸாக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பரக்க செய்வானாக. மாஷா அல்லாஹ். அதே நேரம் நாங்கள் இப்போ மற்ற இடங்களையும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஆயிரம். கொஞ்சம் இப்போ அந்த லிஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. வந்து அந்த லிஸ்ட் உள்ள இடத்துக்கு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கிறேன். வந்து பாருங்கள், நினைவில் நிற்கும் சுஹதாக்கள், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், காத்தாங்குடி மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாயிலில் மஸ்ஜிதுல் ஹுசைனியாவிலும் 2 பள்ளி, ஒன்று மீரா பள்ளிவாயில். நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய பேரும் மீரா பள்ளிவாயில் தான். அது இன்னொரு பள்ளிவாயில் மஸ்ஜிதுல் ஹுசைனியா பள்ளிவாயில். ஸோ அந்த பள்ளிவாயில் இங்கே அருகாமையில் தான் இருக்குன்னா, அருகாமையில் தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 25 பேர் அங்கே வஃபாத்தா இருக்கிறாங்க. இங்கே 78. அப்போ ரெண்டையும் டோட்டலாக தான் 103 பேர் அட் த சேம் டைம் தான் ரெண்டுக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாயில் ஷஹி இதானோர் அந்த லிஸ்ட் வந்து டோட்டலாக போட்டிருக்கிறாங்க. அதோட பேர் வயது அது டோட்டலாக ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. வந்து அதில் 17 வயசு உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், இது மாதிரி 12 வயசு, அல்லாஹு அக்பர், 12 பேர், 12 வயசு, 11 வயசு, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். 10 வயசு தான் மேலே, 10 யா ரப்பே, 6 வயசு, 8 வயசு, யா அல்லாஹ். இந்த வயதானவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. சின்ன வயசு. ஏன்னா இதை குறிப்பிட்ட ஒவ்வொருத்தரையா சொல்ல இல்லாது, நான் அதனால சொல்றேன். வந்து என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, 6 வயசு, 8 வயசு, இது மாதிரி 12 வயசு, 11 வயசு, 10 வயசு. யாரப்பே இவங்க எல்லாமே இல்லாட்டியுமே பொதுவாக சின்னவங்க வந்து எந்த பாவம் செய்யாதவங்க, நிச்சயமா அவங்க சொர்க்கவாதிகள். ஆனாலும் எவ்வளவு மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் வந்து இப்படி இந்த மாதிரி அநியாயங்கள் செஞ்சு அந்த காலம் செஞ்சிருக்கிறாங்க. எனிவே உண்மையிலே இது மனசுக்கு மிகவும் கவலையான ஒரு விஷயம். வந்து நிச்சயமா அநியாயக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த பனிஷ்மெண்ட் நிச்சயமா கொடுப்பான். எனிவே இப்போ அந்த ஷூட் பண்ண போன அந்த ஷூட் பண்ணி அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் உள்ள போறேன். வந்து இப்போ இதை டோட்டலாக வந்து சிங்களத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க. இது போல் ஃபுல்லாக அந்த லிஸ்ட்டை வந்து அநேகமாக 103 பேர் அந்த பள்ளியில் உள்ள அந்த லிஸ்ட்டையும் சேர்த்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். வந்து 103 பேர். அது இதில் 78 பேர் இந்த பள்ளியிலையும், மற்ற 35 பேர் 25 பேர் டோட்டல் 103னா 25 ஹுசைனியா பள்ளியில் அந்த டோட்டல் லிஸ்ட்டையும் இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் அந்த இடத்துல ப்ரே பண்ணிட்டு இருந்தவரை குறிப்பிட்ட பேர் வந்து இப்போ டிசேபிளாக இருக்கிறாங்களா? நிறைய பேர் வந்து டிசேபிள் அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா. அதே நேரம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த 103 பேர் அந்த வஃபாத்தா இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த பள்ளியில வந்து அது நான் கேள்விப்பட்டேன் என்னென்றால், அந்த தொழுது இமாம் வந்து அவருக்கு ஒன்றும் நடக்கலன்ற அந்த சம்பவம் இங்கே இப்போ ஹயாத்தோடு இருக்கிறார். இப்போ ஹயாத்தோடு இருக்கிறார். சுபஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவருக்கு எல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அந்த நேரத்தில் அவர் இதாகிறாருன்னா, இனிமே அது ஒரு அந்த டைமில் ஒரு சின்ன சந்தோஷம் தான்.
எனிவே நாங்கள் உள்ள அந்த இடத்துக்கு வந்து உள்ளே போகலாம். இப்போ இந்த இடத்த பார்க்கறதுக்காக வேண்டி மனமிலை அதிகமான பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கூட புத்தளத்திலிருந்து நிறைய வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய பெண்மணிகள் வர்றாங்க, வந்து அதிகமான மாற்று மதத்தவர்கள் கூட வர்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். மாற்று மதத்தை மதம் அதாவது இனம் சார்ந்த படுகொலை அல்ல இது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. யார் பார்த்தாலுமே இதை வந்து நீங்கள் பார்க்கணும். வந்து ஒரு கோணம் என்ன கோணம்னு சொன்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய கோணம் வந்து ஹியூமனிட்டி. எந்த மனிதனாயிருந்தாலும் யாருக்கு செஞ்சிருந்தாலும், அது எங்களோட மதத்தவங்க யாருக்கு வேற யாருக்கு செஞ்சிருந்தாலும் நாங்கள் யாரும் ஒத்துக்கொள்ள போகிற விஷயம் இல்லை. இது மதம் சார்ந்த விஷயம் இல்லைன்னு. இது பெரிய அநியாயம் நடந்திருக்குது. வந்து ப்ரே பண்ணுறன்றது வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கடவுளோட அது சரியாக சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே வந்து அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். யார் பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வந்து இறைவனோட தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணி இருக்கிறாங்க. வந்து அது ஹியூமனிட்டி அடிப்படையில் பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய ஒரு அநியாயம், ரொம்ப பெரிய அநியாயம். ஸோ மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது எந்த மதமாக இருந்தாலும் யாருக்கு யார் செஞ்சிருந்தாலும் இதை மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் இறைவன் இப்படி செஞ்சவங்க யார் எந்த மதத்தவங்களாக இருந்தாலும் செஞ்சிருந்தால் அவங்கள வந்து கைவிட மாட்டான் யாராக இருந்தாலும். எனிவே நாங்கள் அந்த இடத்துக்கு ஷூட் பண்ண அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ உள்ளே போகலாம். அங்கே எனிவே அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் வாய்ஸ் ஸ்லோவாக தான் நான் பேசுவேன். உள்ளே போகலாம். இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போகிறோம். வந்து உள்ளே அந்த ஷூட் பண்ணப்பட்ட என்னோடய ஷூவை வந்து அப்படியே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ போகலாம். இப்போ ஆரம்பத்தில் இது மீரா பள்ளின்னு சொல்கிறது வந்து இப்போ மீரா பள்ளி தான். இப்போ கூட இந்த பள்ளி வந்து மீரா பள்ளின்னு தான் இருக்குது. வந்து ஓகே, மீரா கிரேட் ஜும்மா மஸ்ஜித் அந்த பேரை இவங்க சேஞ்ச் பண்ணி இல்லை. ஓகே, எனிவே உண்மையிலேயே வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. நான் இப்போ உள்ளே போகிறேன். வந்து இந்த பள்ளியில் உள்ள இப்போ ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வாய்ஸை ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அங்கே தெரியும். இப்போ இந்த பள்ளியில் இப்போ உள்ளே போனேன். அதே நேரம் உள்ளே நான் எல்லா இடத்தையும் இப்போ காட்டுறேன். இந்த பள்ளி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்குது. வந்து இப்போ ரொம்ப பெரிய பள்ளி மாஷா அல்லாஹ், மிகவும் அழகாக ரொம்ப பெரிதாக கட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஷூட் பண்ணப்பட்ட அந்த இடத்த வந்து அப்படியே அவங்க வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ அந்த இதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பள்ளியை நீங்கள் ஆரம்பத்தில் பாருங்கள். இப்போ கட்டப்பட்டு இருக்கிற பள்ளி ரொம்ப பெரிதாக இருக்குது. வந்து மாஷா அல்லாஹ் மிகவும் பெரிய ஒரு பள்ளி வாயில். ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போகிறேன். பாருங்கள், இப்போ அந்த ஷூட் பண்ணப்பட்ட அந்த சுகர் இப்போ நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. புத்தளத்தில் இருந்தெல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. அந்த வாலிபர் கூட இந்த இடத்துல இருக்கிறாங்க. பாருங்கள், உண்மையிலே ரொம்ப கவலையாக இருக்குது. வந்து ஸோ பாருங்கள், இப்போ அந்த இடத்த நான் காட்டுறேன். ஸோ அந்த பாருங்கள், இதுதான் அந்த ஷூட் பண்ணப்பட்ட அந்த சுகர். பாருங்கள், வால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அநியாயமாக படுகொலை செஞ்சுருக்கிறாங்களா. ரொம்ப மனதுக்கு கவலையாக இருக்குது. வந்து ப்ரே பண்ணியிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த மாதிரி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பாருங்கள், அந்த ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து இதாவது இந்த பாருங்கள். சுபஹானல்லாஹ், இந்த அளவு நான் இங்கே இந்த ஃப்ளோரில் அது அந்த இது கூட அந்த பழைய இதா ஹேண்ட் பாம் அடிச்சுக்கிறாங்களா. சுபஹானல்லாஹ், அதை கூட அப்படியே வச்சுருக்காங்க. இந்த 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 இது வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரியே தான் இருக்கேன்னா. இது வந்து ஆரம்பத்தில், அதாவது ஆரம்பத்தில் கூட இந்த அளவு பெருசா பள்ளி. இந்த பள்ளி வந்து ஆரம்பத்திலேயே இந்த அளவு பெரிய பள்ளி தான். ஸோ அதனால் இந்த அந்த காலத்தில் இருந்து அந்த வால் கூட அப்படியே தான் இருக்குது. வந்து ஓப்பன் பண்ணியேன்னா அந்த காலத்தில் கட்டி ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 மந்த்லன்னா 2-3 மந்த்ல இந்த இது நடந்திருக்குன்னா. அப்போ அந்த காலத்துலேயே ரொம்ப பெரிய பள்ளி தான். ஒரு புனர்நிர்மாணம் தான் செஞ்சுருக்கிறாங்க. என்ன டெவலப் பண்ணிருக்காங்க. இதை மட்டும் அழிக்கல. இந்த பாருங்கள், வந்து இந்த இடத்த வந்து நான் திரும்ப இந்த பாருங்கள், இந்த ஓலெல்லாம் இந்த ஃபுல்லாக இந்த கை இந்த உள்ளே போகிற அளவு பெரிய பெரிய ஓல் இந்த அதெல்லாம் அப்படியே அந்த புளி துளையிலெல்லாம் இந்த பாருங்கள். ஹில் பெரிய பெரிய இந்த பாருங்க கனராக வைப்பேன். என்ன இந்த மாதிரி குண்டு அந்த கனராக இது வந்து அதை பொழைக்கவே கூடாத லெவலில் இது அந்த இது வந்து அந்த வேறு இது நிறைய இது கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோ வந்து தான் அட்டிச்சுக்கிறாங்க. இதான் ஒவ்வொரு அந்த அந்த கன்னில் ஒவ்வொரு ஐட்டம்
அந்த இதில் இது பெரிய பெரிய அடித்தவன் இன்னும் உயிர் அடிக்கலாம், சுட்டவன் இன்னும் உயிர் அடிக்கலாம். பிள்ளையான் கர்மா தான் சுட்டு. அது யாருன்றே தெரியாது. ஆனால் அவங்க யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து உண்டான பனிஷ்மெண்ட் நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்தே ஆவன். அதே நேரம் சம்டைம் அவங்க உயிரோடு இருந்தாலுமே இப்படி ஒன்று இருக்கிற வந்து சில பனிஷ்மெண்ட் இருக்குது உடனே இதாகினா அதில் வேலை இல்லை. சிலவங்க அவங்கள வாழை வச்சு கொண்டு வைப்பான். அதிகமான நோய் பிரச்சனை அது இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து பெரிய பனிஷ்மெண்ட். ஒன் ஸ்பாட் இறக்குறன்றதை விட கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறன்றது வந்து பனிஷ்மெண்ட், பெரிய பனிஷ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கொண்டு இருப்பானால நிச்சயமாக, ஏன்டா படைச்சவனுக்கு தெரியும் அது. அதனால் அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு நிச்சயமாக நடந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் ஏன்னா இதை காட்டின மெயின் ரீசன் வந்து இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், யார் அநியாயம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு உண்டான கூலியை யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தவங்களான பிரச்சனை இல்லை. அது உண்மையை சொல்ல போனால் எங்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எங்களுக்கு மத சார்பு இல்லை. என்ன காரணம்னா அநியாயம் தான் இன்னும் நடந்துக்குது. எந்த மதமாக இருந்தாலும் இன்னும் நடந்தது அநியாயம். யார் சூட் பண்ணி இருந்தாலும் அநியாயம் இன்னும் நடந்திருக்கு, உயிரை கொண்டது. அதனால இந்த மத சார்பு இல்லை, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அது எங்கடவங்களா இருந்தால் முஸ்லீமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. யாராக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவங்களுக்கு உண்டான தண்டனை அல்லாஹ் கொடுத்தே ஆகணும். அதனால அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுக்க சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க கட்டாயம். அதே நேரம் இந்த இடத்துல நான் முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்த ரீசன் என்னன்னா, இதை உங்கள்கிட்ட காட்டிட்டு நீங்க அல் அக்ஸா பள்ளியில வந்து இதை விட அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, வந்து நிறைய அநியாயம் நடந்து கொண்டு இருக்குது. வந்து அவங்களுக்காக வந்து நீங்க கட்டாயம் இது போல நீங்க அவங்களுக்காக அவங்க அநியாயக்காரர்கள் அல்லாஹ் அழிச்சே போட சொல்லி நீங்க துவா செய்யுங்க, அழிக்க சொல்லி துவா செய்யுங்க. ஏன்னா அதை விட ஆயுதம் உலகத்துல எதுவுமே இல்லை, அதுதான் ஆகப்பெரிய ஆயுதம். ஸோ அதனால நீங்க அழிச்சு போட சொல்லி துவா செய்யுங்க. நிச்சயமா அவங்கள அல்லாஹ் அழிச்சிடுவான், அநியாயக்காரர்களை அல்லாஹ் விடவே மாட்டான். ஸோ அதனால அவங்களுக்கு உண்டான தண்டனை நிச்சயமா கிடைச்சே தீரும். ஸோ அந்த வகையில் நான் எல்லாம் காட்டிட்டு நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். இனிமே உங்கள் அனைவரையும் துவாவை வந்து நீங்கள் கட்டாயம் அதிகப்படுத்துங்க. அதுதான் பெரிய ஆயுதம், எங்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய ஆயுதம் அதுதான். ஸோ அதனால் உங்களோட துவாவை அதிகப்படுத்துங்க. அநியாயக்காரருக்கு உண்டான தண்டனை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுத்தே தீருவான். ஸோ எனிவே திரும்ப நான் அப்படியே காட்டிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாருங்கள், என்ன ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது வந்து. ஸோ இங்கே நாங்கள் கண்ணால் காண்றோம், கண்ணால் காணாமல் அங்கே எத்தனை ஆயிரம் உயிர்கள் வந்து, எத்தனை ஆயிரம் குழந்தைகள் வந்து இறந்து கொண்டு இருக்கிறாங்க. வந்து எவ்வளோ அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள் வந்து தாய் தாப்பனை இழந்து அனாதைகளாக இருக்காங்க. வந்து எவ்வளோ பெண்மணிகள் வந்து விதவை ஆயிட்டாங்க. வந்து ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய என்ன, சும்மா பேசி இருக்கிறத விட நீங்கள் அல்லாஹ் இடத்துல வந்து துவாவை அதிகப்படுத்துங்க. அதனால் நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். துவாவை அதிகப்படுத்துங்க. நிச்சயமா அநியாயம் செஞ்ச யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஸோ அதனால அங்க நடந்து கொண்டிருக்கிற அந்த அநியாயத்துக்கும் அல்லாஹ் நிச்சயமா தண்டனை கொடுப்பான். இன்னொரு விஷயம் வந்து பாருங்க, இந்த ஷூட் பண்ணதுல வந்து உள்ள கூட இப்படி நிறைய இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆனா இன்னொரு விஷயம் அல்லாஹ் எடுத்து காட்டுறான். இது அல்லாஹ் என்ன எடுத்து காட்டுறான்னு சொன்னா, எனக்கு விளங்கின வாயில பாருங்க, உள்ள கூட இந்த அளவுக்கு எஃபெக்ட் எல்லாம் நடந்திருக்குது. ஆனா அந்த இமாம் அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான். என்ன நான் புரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்றால், மற்றவங்களையும் அல்லாஹ்க்கு பாதுகாக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இது மற்றவங்களுக்கு ஒரு படிப்பினைக்கு தான் நல்லா செஞ்சுக்கிறார். பாருங்க, இங்க எல்லா ஷூட்டும் நடந்திருக்குது. ஆனா இந்த இமாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் உண்மையிலே உங்களோட வந்து துஆவை அதிகப்படுத்துங்க. இது நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இனிமே நான் திரும்ப கொஞ்சம் அதெல்லாம் காட்டிட்டு வந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் இங்கே தொழுது கொண்டு இருக்கிறாங்க, அந்த மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, அதனால தான் வலிமை கொஞ்சம் கூட்டி பேசினேன். இனிமே மிகவும் கவலையாக இருக்குது. இனிமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்கள் அனைவருடையும் துஆவை நீங்கள் அதிகப்படுத்துங்க. மிக மிக கவலையாக இருக்குது வந்து. அதே நேரம் அங்கே அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது வந்து பலஸ்தீனில். ஸோ அவங்களுக்கும் வந்து அல்லாஹ் பாதுகாப்பை கொடுக்கணும். அதே நேரம் அங்கே அநியாயம் செய்யப்படக்கூடியவங்க, அநியாயம் செய்ய உண்மையிலே வந்து நிறைய அநீதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது வந்து. ஸோ அவங்கள அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ அதிகப்படுத்துங்க. இனிமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அதே நேரம் வந்து எங்களோட கேஎம் நியூஸ்லையும் காலி முகமது ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய இந்த மாதிரி வீடியோகள் போட்டிருக்கிறோம், வந்து நல்ல வீடியோகள். நிச்சயமாக நாங்கள் மதங்களுக்கு இடையில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். இனமத பேதம் வேற்றுமைகள் எதுவும் தேவையில்லை. நாங்கள் அனைவரும் துஆவை அதிகப்படுத்துவோம். அநியாயம் செய்தவர்களுக்கு உண்டான கூலி அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். நாங்கள் அதிகமாக துஆவை தொழுகைகளை கூட்டி துஆவை அதிகப்படுத்துவோம். இனிமேல் ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.